சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்கிறாங்க. கல்வித் தகுதி வந்து எனி டிகிரி அனைத்து மாவட்டத்திலும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 20/2/2025. இதுக்கான மொத்த வேக்கண்ட் வந்து 1000 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மொத்த வேக்கண்ட் வந்து 1000. எனி டிகிரி அப்ளை பண்ணலாம், எல்லா டிஸ்ட்ரிக்டும் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 20/2/2025. அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். அதோட வெப்சைட். ஓகே, வெப்சைட் லிங்க் வந்து இதுதான். ஓகேங்களா, அதோட வெப்சைட் வந்து இதுதான். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிரெடிட் ஆஃபீஸர் இன் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் 1. ஓகேவா, இந்த இதுதான் அப்ளை பண்ணணும். சரிங்களா, ரெக்ரூட்மெண்ட் கிரெடிட் ஆஃபீஸர் வந்து கிளிக் ஃபார் த டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தலாம். லிங்க் டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகேவா, கிளிக் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனாக இது பண்ணிக்கணும். ஆல்ரெடி யூனிவர்சிட்டி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 30/1/2025. க்ளோசிங் டேட் வந்து 20/2/2025. ஓகேவா, இதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 30/1/2025. க்ளோசிங் டேட் வந்து 20/2/2025. ஓகேவா, ஆன்லைன் கால் லெட்டர் எல்லாமே அப்புறமேட்டு சொல்லுவாங்க. கிரெடிட் ஆஃபீஸர் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஜென்ரல் பேங்கிங். ஓகேவா, மொத்தம் வந்து 1000 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 1000 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பே ஸ்கேல் வந்து 48,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ மினிமம் வந்து 20 வருஷம் இருக்கணும், மேக்ஸிமம் 30 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். எனி டிகிரி இன் எனி டிசிப்ளின் வந்து 60% மார்க் இருந்தால் போதும், அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சிஎஸ்டி 5 இயர்ஸ், ஓபிசி 3 இயர்ஸ், டிசேபிலிட்டி பெஞ்ச் மார்க்கிங் தான் 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ரூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதோட மார்க்ஸு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்ட்டு எக்கனாமிக் இடபிள்யூஎஸ்ஸு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 மார்க்கு, கொஷின் 30 மார்க்கு, குவான்டிட்டி ஆப்டிடியூட் மொத்தம் 120 கொஷின்ஸு 120 மார்க்கு. ஓகேங்களா, 85 நிமிஷம் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகேவா, 2 கொஷின்ஸு லெட்டர் ரைட்டிங் அண்ட் ஈஸி எஸ்ஏ டிஸ்கிரிப்டிவ் 2 கொஷின் வந்து 30 மார்க்கு, 30 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, டோட்டல் 2 30 மினிட்ஸு. ஸோ உங்கள் 120 30 150 1.5 மணி நேரம் 2 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மொத்தம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போஸ்டிங் இருந்தால் அவங்க என்ன பண்ணுறது தான். ஈச் கேண்டிடேட்ஸ் வில் ரெக்ரூட் டு அப்டைன் மினிமம் ஸ்கோர் இந்த டெஸ்ட் சொல்லி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் அலாட்டட் இன்டர்வியூ வில் பி 50. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 50% இருந்தால் போதும், 45 மார்க் எடுக்கணும். ஓகேவா, ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1000 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 1000 போஸ்டிங்க்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கேன்னு சொல்ல இதோட லிங்க் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ண உள்ள போய்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதில். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வெள்ளூர். ஓகேவா, மொத்தம் 5 பிளேஸில் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் 5 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நிறையவே கொடுத்துருங்க, 5 பிளேஸ் பரவாயில்ல. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வேணால் இங்கே இருக்குது, டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, லாஸ்ட் டேட் வந்து 20/2/2025. ஓகேவா, தேங்க்யூ.